எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் காலையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது எபேசியர் 5:16 காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டுமாம். இன்றைக்கி சிலருக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். பாடுவதற்கு, வேலை செய்வதற்கு, படிப்பதற்கு, பல காரியங்களை கர்த்தர் நமக்கு நேரங்காலம் ஏற்படுத்தி நமக்கு மற்றவருடைய கண்களில் தயவு கிடைத்து கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை, வாசல்களை திறந்து கொடுப்பார். அப்படி திறந்து கொடுக்கும் பொழுது நாம் நம்முடைய நிர்விசாரத்தின் நிமித்தம் அதை உதாசீனப்படுத்தாமல் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு சான்ஸ் உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லும்போது, இது இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு படிக்க வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இது இப்போ எனக்கு போக விருப்பம் இல்லை அப்புறம் செஞ்சுக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம் கடத்தி கொண்டு போவது நமக்கு பிரச்சனையை கொண்டு வரும் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? காலம் பொல்லாததாக இருக்கிறது, எல்லாம் பொல்லாத காரியங்களில் இருக்கிறோம். எனவே நீங்களும் நானும் இந்த காலங்களை என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லா காலமும் கடந்து போன பிறகு, ஐயோ எனக்கு நல்ல நேரம் கிடைத்தது, எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, ஐயோ நான் உபயோகிக்காமல் போயிட்டேனே, நல்ல வேலையிலேருந்து நான் மிஸ் பண்ணிட்டேனே, நல்ல இடத்துலேருந்து நான் கீழே விழுந்துட்டேனே, ஐயோ என்னுடைய எல்லாம் போச்சே என்று சொல்லி எல்லாம் முடிந்த பிறகு நாம் புலம்பி ஒன்றும் நடக்கப் போவது இல்லை. ஆனால் நமக்கு காலத்தை என்ன செய்ய வேணும்? ஞானமாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்கள் அதை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு ஒரு தீர்மானம் எடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, ஒருவேளை உங்கள் சபையில் ஏதோ ஒரு வாய்ப்பு பாடுவதற்கோ இல்லை ஏதாவது ஒரு வசனம் பிரசங்கம் செய்வதற்கோ வாய்ப்பு கிடைத்தா ஒரு நாள் அதை உதாசீனப்படுத்தாதீங்க. ஒரு ஊழியத்தில் வாய்ப்பு கிடைத்ததா உதாசீனப்படுத்தாதீங்க. என்ன கிடைத்தாலும் அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துவார். ஏன் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதே வசனத்தில் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. காரணம் என்ன? பொல்லாத நாட்கள். இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு நாளைக்கு உனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியவே தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பலன் நாளைக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற தைரியம் நாளைக்கு இருக்குமா இருக்காதா நமக்கு தெரியவே தெரியாது. எனவே காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் நாம் காலத்தை என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்தி கொண்டு நம்முடைய எல்லா டேலண்ட்டையும் தேவநாம மகிமைக்காய் அதை நாம் பயன்படுத்துவோம், நிலைநிற்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். என் தேவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும். எல்லா தடைகளையும் நீக்கப்பா. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, தயவாய் நடத்துங்க. ஆண்டவரே, எல்லா தடைகளும் நீங்கட்டும். ஆண்டவரே, என் தேவன் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவீராக, வெளிச்சமாய் இப்பொழுதே மாற்றும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.